துதிப்போம். ஹல்லேலூயா. அந்த ஆராதனையிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட, ஆண்டவர் நம்மோடு இடைப்பட, தேவ பிரசன்னம் கடந்து வர நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் எங்களை பலப்படுத்தும். சொல்லுங்க, இந்த ஆராதனையில் எங்களை தொடும், இந்த ஆராதனையில் எங்களை உற்சாகப்படுத்தும், இந்த ஆராதனையில் எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற ஆராதனையாயிருக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சிறுமையில் எங்களை கண்ணோக்கி பாரும். கடந்த வாரம் பட்ட வேதனை கஷ்டங்களிலே கூட இருந்தீரே, ஸ்தோத்திரம். நல்ல ரிசல்ட் தந்தீரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாஸ் பண்ண கிருபை தந்தீரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வேலையில் உயர்வு தந்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம். எங்களை ஒவ்வொரு நாளும் போஷித்து வருகிறீரே, ஸ்தோத்திரம். தாயை போல அன்பு காட்டுகிறீரே, ஸ்தோத்திரம். தகப்பனை போல தோளில் சுமக்கிறீரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, 1000-10,000 தூதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் மத்தியில் நீர் வாசம் பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நோக்கி ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது இறங்கி வந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீரப்பா. இந்த காலை நேரத்திலே இந்த ஆராதனையில் நீர் மகிமைப்படுவீராக, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா. நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய பிரசன்னத்தை உணர கிருபை தாரும். பயபக்தியோடு உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள கிருபை தாரும். உம்முடைய அற்புத கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. Glory to God. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் பாடி கர்த்தரை உயர்த்த போகிறோம். முதல் பாடல், கேருபீன் சேராபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் என்ற பாடலை நாம் பாடி துதிக்க போகிறோம். பூலோக திருச்சபை, இப்படின்னா இந்த திருப்பூரில் இருக்கிற சபை, ஏஜி சபை, நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஓய்வின்றி உம்மை போற்றிட. நல்ல கர்த்தரை பாடி துதிப்போமாக. ஆண்டவருடைய நாமம். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்று, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீ பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. உயர்த்துவோம். நீ பரிசுத்தர். நீங்க தான் பாடணும். பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாரும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர், 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை, மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை, மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை, மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்குத்தானே. சொல்லுங்க எல்லாரும்.
துதி கன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்குத்தானே. பரிசுத்த நீங்க தான் பாட போறீங்க. எங்கள் ஆமென். இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. இன்னும் சத்தமா, நீ பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோ யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானமுமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். பாடுவோம். வானமுமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. உந்தன் பூமியுள்ளோ யாரும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. இன்னும் சத்தமாய், நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோ யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லா அல்லா யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். அல்லேலூயா. என்றும் உம்மோடு வாழ எம்மை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. இன்னும் சத்தமாய், நீர் ஆராதிப்போம். உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. ஹalleluya. கரத்தலைக்கு மேல கை தட்டி எல்லாரும் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடும். அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவும் துதிக்கையிலே என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பா
அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. தாயை போல தகப்பனை போல சுமக்கின்றீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீ. தாங்கி எங்களை நடத்துகிறீ. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. ஆமென். அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் காக்கை குஞ்சுகட்கும் ஆகாரத்தை தருகின்றீ. கூப்பிடும் காக்கை குஞ்சுகட்கும் ஆகாரத்தை தருகின்றீ. அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் போஷித்து நடத்துகிறீ. அவைகளை பார்க்கிலும் எங்களையே தினமும் போஷித்து நடத்துகிறீ. தினமும் போஷித்து நடத்துகிறீ. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்றீ. எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை. தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் காக்கின்றீ. தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீ. கூடார மறைவில் மறைக்கின்றீ. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவை துதிக்கையில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதி உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. ஆமென். எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. க்ளோரி. எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு 30 வருடத்துக்கு முன்பாக இதுதான் ஆராதனை. சரியா? இதை நினைச்சு பார்க்குறோம். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்களாம் பிறக்கல, இப்படிதான் ஆராதனை. டேம்பரின், ட்ரம்மு, கைத்தட்டல், சத்தம். உங்கள் சத்தம் இப்படி வந்தது, அதுதான் ஆராதனை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பாடும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடப்போகிறோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர். அதாவது அவரை நீங்கள் அப்படி புகழணும். ஏசப்பாவை ஆராதனைன்னா அதுதான். கண்ணீரை துடைப்பார், கவலைகளை போக்குவார், சுகம் தருவார். அதெல்லாம் வெள்ளிக்கிழமை வீட்டில் பாடிக்குங்க. இப்போ ஆலயத்துக்கு வந்தாலே பாட்டு எப்படி இருக்கணும்? இப்போ தொடர்ந்து ஒரு மேட்ச் நடந்துட்டுருக்கு, ஐபிஎல் மேட்ச். அவன் அங்கே கல்கத்தா இல்லைன்னா பாம்பேல இல்லை பெங்களூரில் சென்னையில் அவன் 6 அடிக்கிறான், 4 அடிக்கிறான். இங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிற தாத்தா குதிக்கிறார். அது என்ன அர்த்தம்? அவ்வளோ பெரிய சந்தோஷம், அவ்வளோ பெரிய சந்தோஷம். அங்கே விளையாடுறான் ஏதோ ஒரு நாட்டில்.
இங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அவ்வளோ தாத்தாவுக்கு சந்தோஷம். அவர் எந்திரிச்சு ஓட முடியாது, ஆனாலும் எழும்பி கத்துற அதாவது அந்த சேர்ல இருந்து எழும்பி கை தட்டுறாங்க. நம்ம ஆட்களுக்கு ஏசப்பா சாத்தானுடைய தலையை பால் அடித்த மாதிரி நொறுக்கிட்டார். அவன் எங்கேயோ போய் விழுந்துட்டான். நம்ம ஆட்கள் கையும் தட்ட மாட்டேங்கிறாங்க, எழும்பவும் மாட்டேங்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சிக்ஸர் அடிக்கணுமா, சாத்தானை தூரமாக கொண்டு போய் போடணுமா, போட்டுட்டாருங்கிற விசுவாசத்தில் இன்னைக்கு கைத்தட்டி பாடி பாருங்க. ஆமே. ஆண்டவரை புகழுங்க. அழகானவர் அவரு. சொல்லுங்க, ஏசப்பா நீங்க அழகானவர், நீர் அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். நீங்க தான் இயேசுவே. இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லி நம்ம ஆராதிக்கணும். நான் ஆராதிக்கும் போது நானும் பாஸ்டம்மாவும் இயேசு இயேசுனே அந்த ஆராதனை பாட்டை முடிச்சிருவோம். அப்புறம் ஒரு வாரம் மகிமை மகிமை மகிமைனே பாடுவோம். பாட்டு எல்லாமே மகிமையாகவே முடியும். இன்னொரு வாரம் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னே பாடுவோம். அதனால இன்றைக்கு இயேசு இயேசுன்னு உயர்த்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல விடுதலையோடு ஆராதிக்கணும். நீங்கள் ஆராதிக்கும் போது அற்புத சுகத்தை காண்பீங்க, விடுதலை காண்பீங்க. ஆமென். எதிர்காலத்தை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். நல்ல மார்க் வாங்கின தெய்வ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், தம்பிமார்களுக்காக தங்கைகளுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கையில் இருக்கிறார். ஆமென். ஆமாம். நீட் எழுதினவங்களுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுக்கு ரிசல்ட் ஆண்டவருடைய கையில் இருக்கிறார். கர்த்தர் உங்களை அழகுபடுத்தி பார்க்க விரும்புகிறார். அப்பா அம்மா கஷ்டப்பட்டுட்டாங்க, நம்ம சந்ததி கஷ்டப்பட விட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாடி கர்த்தரை ஆராதிப்போம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான் அழகானவர் அருமையான. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர் அவர். சத்தமாய் அவர் இயேசு இயேசு இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். ஆமென். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். என்னுடையவர் என் அன்பு என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு. ஆமென். இயேசு இயேசு இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். ஆமென். கண்மலையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர், என்றென்றோ நடத்திடும் எந்தென்றா. சொல்லுங்க எல்லாரும். என்றென்றும் நடத்திடும் எந்தென்றாஜா. என்னுடையவர் என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையான இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர் என். Glory. ஆமென். சத்தம் உயரட்டும். இயேசு அவர் இயேசு இயேசு இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே
நேசரத்தம் சிந்தியே. ஆவியில நிரம்பி பாடுவோம். கல்வாரி மேட்டிலே சபா ரீபா கபா ரியாம் சரபா சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. ஆமென். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். மகிமையானவர் மீட்பரானவர். மகிமையானவர் மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. சத்தமா அவர் இயேசு இயேசு இயேசு. சத்தமா அவர் இயேசு இயேசு இயேசு. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். நல்ல ஆவியில நிரம்பி கர்த்தரை உயர்த்துவோம். ஷாபா கபா ரியாஞ்சரபா. மகிமையானவர் மீட்பரானவர். மகிமையானவர் மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு. அவர் இயேசு இயேசு இயேசு. இன்னும் சத்தமாய் ஓ ஆமென் ஹல்லேலூயா. இயேசு இயேசு இயேசு. கரங்களை தட்டி கரங்களை தட்டி இயேசு ஜீசஸ் சகபரான் சரபா. ஓ ரியாகபலபா ரியான் சரபா. வல்லமை இயேசுவை புகழ்வோம். இயேசுவுக்கே ஆராதனை. சகதரபலபா ரியான் சரபலபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாங்கெல்லாம் அந்த ஆராதனை நடத்துகிறவங்க ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் அப்படியே இருக்கும். முடியும் போது ஒன்றுமே இருக்காது, எல்லாம் பறந்து போயிடும். அவ்வளவு நல்லா தட்டுவாங்க. நான் தட்டினது கம்மி தான். நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நாங்கள்லாம் பொறுக்கி பொறுக்கி எடுத்துக்குவோம். உருண்டு வரும் எங்கள்கிட்ட. உங்கள் கை அந்த மாதிரி நல்ல ஜோரா தட்டி கர்த்தரை ஆராதிக்கிற இந்த நேரம். ஆமென். ஆவியில நிரம்புங்க சொல்ல மாட்டோம். பாடும்போதே நீங்கள் அந்நிய பாஷை பேசலாம், ஆவியில நிரம்பி ஆராதிக்கலாம். திடீர்னு முடிச்சிட்டிங்களே அப்படி சொல்லக்கூடாது. ஆராதனை தான், அவ்வளோதான். நீங்கள் தான் சந்தோஷமாக கர்த்தரை ஆராதிக்கணும். இது உங்கள் நேரம். ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். தெய்வ பிரசன்னம் இங்கே இறங்கி வருகிறது. எல்லா வலது கரம் 2 கரம் உயர்த்தப்படட்டும். 2 கரமும் நேராக உயர்த்தப்பட. எல்லா கண்களை மூடி இருப்போம். யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் ருசிக்க போகிறோம். வேடிக்கை பார்க்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். வேடிக்கை ஆசீர்வாதம் வரும்போதும் வேடிக்கை பார்க்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய குடும்பம் அப்படி தான் இருக்காங்க. மற்றவங்களுக்கு நடக்குது, நடக்க மாட்டேங்குதுன்னு வேடிக்கை பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க ஆராதிக்கும் போது அங்கங்கே கண்ணை திறந்து பார்த்துருக்கனால கர்த்தர் கிரியை செய்தல. வாலிப தம்பி தங்கச்சி எல்லாம் பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிங்க. இது உங்களுக்கு நல்ல நேரம், நல்ல வாய்ப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒரு நல்ல அபிஷேக ஆராதனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பெற்றோர்களே, வயதான பெற்றோர்களே, நீங்க ஆராதிக்கும் போது ஒரு புது பலன், ஒரு புதிய வல்லமை, ஒரு புது கிருபை ஆராதிக்கும் போதே கர்த்தர் உங்க மேல அனுப்பி கொண்டிருக்கிறார். அநேகரை தொடுகிறார். இப்பொழுதே உடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள், வல்லமை பெற்றுக்கொள். இந்த ஆராதனையில கிருபை பெறாத வெளியே போகாத. ஷாபாபா சந்தராபா கபா ரியான்சரா. ஓ ரியாகபாலபா. விடுதலை விடுதலை விடுதலை. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை பாய்வதாக, எங்களை நிரப்புவதாக. Oh, glory to God. Hallelujah. 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 Oh, ஸ்தோத்திரம். இயேசுவே. இந்த பாட்டு உங்களுக்கு தெரியலனா இயேசுங்கும் போது உங்க சத்தத்தை உயர்த்துங்கள். நன்றி சொல்ற ஆண்டவரே, உமக்கு நன்றி நாதா. நீர் அளவில்லா அன்பு எங்க மேல வச்சிருக்கிறீங்க. ஒரு தாயின் அன்பை விட உங்களுடைய அன்பு மேலான அன்பு. அந்த அன்பை நாங்கள் இன்றைக்கு ருசி பார்க்கணும்ப்பா. ஏதோ வந்துட்டு போனோன்னு இல்லை. இந்த நேரத்தில் தேவ அன்பால் எங்களை நிரப்பும். சொல்லுங்க எல்லாரும், உங்களுடைய அன்பால் என்னை நிரப்பும்.
உம்முடைய பிரசன்னத்தால் என்னை நிரப்பும். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன், ஆர்வமாய் வந்திருக்கிறேன். ஆராதிக்கிற நேரத்திலே எனக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. ஓ, எங்களை தொடும் ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும், என்னை இந்த ஆராதனையில தொடுவீராக, என்னை பலப்படுத்துவீராக, என்னை உற்சாகப்படுத்துவீராக. ஒரு பாஸ் என்னை உற்சாகப்படுத்தக்கூடாது, ஆவியானவர் நீர் எங்களை உற்சாகப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இன்னும் சத்தமாய், இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். கைகளை உயர்த்தி இயேசுவே, இயேசுவை உயர்த்துவோம். இயேசுவே, இன்னும் சத்தமா, இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. ஆமென். நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய். திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய். வலது கரத்தை உயர்த்தி இயேசுவே, இன்னும் சத்தமாய் இயேசுவே, ஆராதிப்போம். இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ, என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் ஸ்தோத்திரமே, என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். இயேசுவே, எல்லாரும் ஆராதிப்போம். இயேசுவே, கரங்களை அசைத்து இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக.
அளவில்லா அன்பிற்காக இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறே. கைகளை உயர்த்தி கடைசியாய் பாடி முடிப்போம். இயேசுவே, இன்னும் சத்தமாய் இயேசு. ஓ ஹalleluya. இயேசு, இறங்கி வாங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை கூப்பிடுறாங்க, இறங்கி வாங்க, ஒரு அற்புதம் செய்யுங்க ஏசப்பா. ஓ நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. ஓரியாந்தரகபலபா, ஹalleluya ஹalleluya. ஷபரியாந்தரபகபலபா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஓ நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கருவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மதர்ஸ் டே. அருமையான தாய்மார்களை நாம் நினைவு கூறுகிற நாட்கள். நீதிமொழிகள் 23:22 உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. அம்மாவை அசட்டை பண்ணாதீங்க. இன்னொரு இடத்துல சொல்லிருக்கு, அப்படி பண்ணுறவங்களை நதியின் காகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அப்படி நடக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கிருபையாய் அம்மாவை தந்திருக்கிறார். அவங்க நல்லா சமைக்கிறாங்க, நம்ம அழகு பார்க்குறாங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் அன்புனால தானே நம்ம அதுக்கு ஒரு கிருபை வாங்கிக்கணும். எங்கள் அம்மா இப்படி தான் சோத்திரம் அப்படியே போய்க்கணும். அதெல்லாம் ஒரு காலத்தில் நமக்கு ஆசீர்வாதமாகும். ஒவ்வொரு திட்டம் நமக்கு ஒரு மாலையாக கழுத்தில் விழுகிற மாதிரி, ஒரு செயின், தங்க செயின் விழுகிற மாதிரி நினச்சிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த மதர்ஸ் டே அன்றைக்கு நம்ம எல்லோரும் வந்திருக்கிறோம். நமக்கு வாழ்த்து மடலை தாய்மார்கள் எழுப்பி நிற்கிறாங்க. நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். சந்தோஷம். அடுத்தது இப்பொழுது நமக்கு ஒரு சின்ன நாடகம், ஸ்கிட். அம்மானாலே ஞாபகத்துக்கு வர்றது அன்பு தாங்க. அப்படி இருந்தா கூட வீட்டில் அம்மாக்கும் பிள்ளைங்களுக்கும் நடுவில் சண்டைக்கு பஞ்சமே இருக்காது. அதை நான் சொல்றதை விட நீங்களே பாருங்களேன். எந்திரிங்க எந்திரிங்க, மணி 6 ஆச்சு. இன்னும் என்ன தூக்கம்? ஜெஸ்ஸி எந்திரிமா, மணி 6 ஆச்சு. ஒரு 5 மினிட்ஸ்மா. சோம்பல் தூங்கி வேலை பண்ணும், அசதியா இருப்பவன் பட்டினியா இருப்பான்னு பைபிள் இருக்குல்ல. இப்படி 5 நிமிஷம் 10 நிமிஷம் தூங்கிட்டு இருந்தா எப்படி படிக்க, எப்ப முன்னுக்கு வருது? ஆசைப்பட்டா மட்டும் பத்தாதுமா, பிரயாசப்படணும். ஐயோ, காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாங்களா? எந்திரிக்கிறேம்மா. என்னங்கடி காலங்காத்தால இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க? என்னை பார்த்து செல்ஃப் கேர்னா என்னன்னு கத்துக்கோங்க. நீ மட்டும் என்ன காலையில எந்திரிச்சு பைபிள் வாசிக்கிறதுல, ப்ரேயர் பண்றதுல இப்படி கண்ணாடி முன்னாடி நின்று மினுக்கிட்டு இருக்க. இப்படி கோணையா தலை சீவிக்கிறது, மூஞ்சிக்கு விளையடிக்கிறது, இது மட்டும் அழகில்லம்மா. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவாள்னு பைபிள் இருக்குல்ல. அதெல்லாம் இருக்கட்டும். நான் போன வாரம் லாக்மி லிப்ஸ்டிக் ஒன்று கேட்டேனே, அதை முதல்ல வாங்கி கொடுத்தீங்களா? ஃபர்ஸ்ட் அது கொடுங்க, அதுக்கப்புறம் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன். A few moments later. அம்மா, இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் உனக்கு இதை ஹெல்ப் பண்ணுமாம்மா? நான் வேணா கடைக்கு போயிட்டு வரட்டா ஏதாவது? நீ இப்படி எல்லாம் கேட்குற ஆள் இல்லையே. என்னடா வேணும் உனக்கு? நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். நானும் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். முதல்ல நீ சொல்லு, நான் என்னன்னு சொல்றேன்.
ரொம்ப நாளாக ஒன்று கேட்டுட்டு இருக்கேன்ல, எனக்கு ஒரு பைக் வாங்கித்தாம்மா. அது இருக்கட்டும், இந்த சண்டே சர்வீஸ்ல பாதியிலே எஞ்சி போனியாமே, ஒரு சிஸ்டர் பார்த்துட்டு சொன்னாங்க. எங்கடா போன? அதுவாம்மா, ஒரு முக்கியமான மேட்ச்சு, அதான் சும்மா பார்க்கலான்னு போனேன். இனி நான் கரெக்டாக இருக்கேம்மா. இனி நான் வந்து பைபிள் வாசிக்கிறேன், ப்ரேயர் பண்ணுறேன், சர்வீஸ் கரெக்டாக அட்டன் பண்ணுறேம்மா. சரி சரி பாப்போம் சரிம்மா, அந்த பைக்கு பாப்போம். எப்போம்மா போகலாம்? இப்போ போகலாமா? டேய் Many months later. பிளஸ்ஸி, கூப்பிடுறேனே காது கேக்குதா பாரு. எப்ப பாரு ஃபோனு ஃபோனு ஃபோனு. அப்படி அந்த ஃபோன்ல என்னதான் இருக்கோ? இதுல ஹெட்செட் வேற. மா ஏமா இப்ப கத்திட்டு இருக்கீங்க? என்னது கத்திட்டு இருக்கேனா? காலையில இருந்து வீடு கூட்டி சமைச்சு பாத்திரம் கழுவி இதுல வேலைக்கும் போயிட்டு துணியும் துவைச்சு கொஞ்சமாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுதா பாரு. போதும் போதும், இப்ப என்ன வேலை செய்யாதது தானே உங்க பிரச்சனை? ஒண்ணு பண்ணலாம், நாளைக்கு ஒரு நாளைக்கு வேணா நான் அம்மாவாவும் நீங்க பொண்ணாவும் இருந்து பாருங்க. அப்பதான் பொண்ணோட கஷ்டம் என்னன்னு தெரியும். ஓ அப்படிங்கிறியா? சரி நாளைக்கு பாப்போம். The next day. குட் மார்னிங், இந்தாங்க காஃபி. ஆ இப்பவே சேலஞ்ச் ஆரம்பிச்சிட்ட போல. அம்மா, என்னோட ப்ளூ ஷாலை பார்த்தீங்களா? அங்கதான் ரேக்ல இருக்கும், ஒழுங்கா பாரு. மா அந்த யூனிஃபார்ம் எங்கம்மா இருக்கு? அதுவா, அங்கதான் துவைச்சி எடுத்து போட்டிருக்கேன் பாரு. மா வந்து எடுத்து கொடுமா. சோ இங்கே தானே இருக்கு, இந்தா. இதே அம்மாவா இருந்திருந்தா கேட்காமே எடுத்து கொடுத்துருப்பாங்க. அடுப்புல ஏதோ கருகிற மாதிரி வாசம் வருது. அச்சச்சோ, இது வேறயா? அப்பாட, ஒரு வழியா சமையல் முடிச்சாச்சு, எல்லாத்தையும் ரெடி பண்ணி அனுப்பியாச்சு. பரவாயில்லையே, அம்மா ரோல் கூட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு. இதுக்கா இவ்வளோ சீன் போட்டுட்டு இருக்காங்க? என்னது இது? 3 பேர் தானே கிளம்பி போயிருக்காங்க, அதுக்குள்ள வீடே புயல் வந்து ஓஞ்ச மாதிரி இருக்கு. ஸோ சரி, க்ளீன் பண்ணுவோம். A few moments later. ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சரி, இப்போ வச்சு ரெஸ்ட் எடுக்கலாம். அம்மா, ரொம்ப டயர்டா இருக்குமா, ஒரு காஃபி என்னது, போடுங்க. மணி 4 ஆயிடுச்சா? என்ன லுக்கு? போய் காஃபி போடு. அதுக்கு என்ன, போட்டுட்டா போச்சு. ஐயோடா, அம்மா ரோல் ரொம்ப கஷ்டம்தான் போலியே. இந்தாங்க காஃபி. எனக்கு பிஸ்கெட் வேணும். இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்கார்ந்தேன், அந்த பிஸ்கெட்டை மட்டும் எடுத்துட்டு வரியா? சரி, எங்க இருக்கு? அங்கதான் ஷெல்ஃப்ல இருக்கு பாரு. ரைட் சைடா லெஃப்ட் சைடா? ஃப்ரிட்ஜ் பக்கத்துல இருக்குல்ல, அந்த ஷெல்ஃபு. ஷெல்ஃப்ல 4 ரேக் இருக்கு, அதுல எது? 3வது ரேக்ல அந்த எல்லோ கலர் பாக்ஸ் இருக்கும் பாரு. 3வது ரேக்ல எங்க எல்லோ பாக்ஸ் இருக்கு? 2வது ரேக்ல தான் இருக்கு. இயேசுவே, அந்த பாக்ஸ் 2வது ரேக்ல இருந்தா என்ன, 4வது ரேக்ல இருந்தா என்ன? எடுத்துட்டு வா. ஆமா, லைட் எல்லோவா டார்க் எல்லோவா? ஒரு பிஸ்கெட் தானே கேட்டேன், அதுக்கே நீ இப்படி போட்டு வாதிக்கிற. எங்க இருக்குன்னு தெரியல, அது கேட்டது ஒரு தப்பா? அது தப்பு இல்ல, உன்கிட்ட போய் பிஸ்கெட் எடுத்துட்டு வர சொன்ன பத்தியா, அதுதான் தப்பு. அம்மா, பசிக்குதுமா, நைட்டுக்கு என்னது? இவ வேற நைட்டுக்கு பிளான் பண்ணிட்டா போலயே. சரி, தோசை ஓகேவா? எது, அந்த வேகாத தோசையா? சரி, அதுவே போடு. கொழுப்பு தானே உனக்கு, சோறே போடாம இருந்திருக்கணும். காலையில இருந்து ஓயாம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், ரெஸ்டே இல்ல. இதுல இந்த தலைவலி வேற. ஓ, அவங்களுக்கு வந்தா தலைவலி, நம்மளுக்கு வந்தா பெருச்சாலி. சரி சரி, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். A few moments later. ஐயோ அம்மா, வலிக்குதே. அச்சச்சோ, என்னாச்சு? ஐயோ, என்னாச்சு? உளுந்து வார்னியா நல்லா? என்னாச்சு? எங்க போய் விழுந்த? வர வழியில கீழே விழுந்துட்டம்மா, செம்ம அடி. நல்ல வேலை, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஏதோ ஏசப்போட கிருபனால நான் பொழைச்சேன். எல்லாம் உங்களோட ஜபத்தினாலதாம்மா இப்போ நான் இப்படி வந்திருக்கேன். நீ பைக் வாங்கும் போது என்ன சொன்ன என்கிட்ட? இனிமே ஒழுங்கா பைபிள் படிக்கிற, ப்ரேயர் பண்ற, சர்ச்சுக்கு ஒழுங்கா வரந்தானப்பா நீ சொன்ன. ஆனா இப்பெல்லாம் அதை காத்துல விட்டுட்ட பத்தியா? இனிமேலாவது ஒழுங்காரு. இப்ப கூட நீ பொழைச்சு வந்தது ஆண்டோடைய கிருபை தான். ஆமாம்மா, இனி நான் கரெக்டா இருந்துக்கிறேன். வேலையெல்லாம் முடிச்சாச்சு, எல்லாத்துக்கும் தோசையும் சுட்டு கொடுத்தாச்சு. ஆனா தோசை சுட்டு கொடுத்த எனக்கு மாவில்லையே. இன்னைக்கு நான் பட்னி தான் போலையே.
எப்படிம்மா உங்களால மட்டும் இப்படி எல்லாத்தையும் கேர் பண்ணிக்க முடியுது? சாரிம்மா, உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. அப்படிலாம் இல்லைம்மா. நான் பைபிளில் சொல்லியிருக்க மாதிரி வாழ ஆசைப்படுறேன். பைபிளில் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்னு இருக்கு. அதன்படி தான் நான் கீழ்ப்படுகிறேம்மா. நீயும் புத்தியுள்ள ஸ்திரீயா நடந்துக்கோ. சாரிம்மா, நீங்க இவ்வளோ நாளா இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. A few moments later. ஏய் நாளைக்கு மதர்ஸ் டே வருது, என்ன பண்ணலாம்? நாளைக்கு அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணலாமா நம்ம எல்லாரும் சேர்ந்து? The next day. இங்கு அமர்ந்திருக்கும் தாய்மார்களுக்கும் தாயாக போகின்றவர்களுக்கும் ஒரு கவிதை. என் முகம் பார்க்கும் முன்னே, என் குரல் கேட்கும் முன்னே, என் குணம் அறியும் முன்னே என்னை நேசித்த ஒரே மனித இதயம் அம்மா. என் முகம் பார்க்கும் முன்னே, என் குரல் கேட்கும் முன்னே, என் குணம் அறியும் முன்னே என்னை நேசித்த ஒரே இதயம் அம்மா. கீழ்ப்படிதலை கற்றுத்தந்தவள், நான் கீழே விழும்போதெல்லாம் என்னை தூக்கி எடுத்தவள். கீழ்ப்படிதலை கற்றுத்தந்தவள், நான் கீழே விழும்போதெல்லாம் என்னை தூக்கி எடுத்தவள். தன் நுறக்கத்தையே தியாகம் செய்து என்னை தாளாட்டியவள். என் பசிக்கு உணவளிப்பதிலேயே தன் பசியை ஆற்றிக் கொண்டவள். என் பசிக்கு உணவளிப்பதிலேயே தன் பசியை ஆற்றிக் கொண்டவள். அலார சத்தம் என்னை எழுப்பும் முன்னே உன் ஜப சத்தத்தில் தான் என் காலை விடிந்தது. அலார சத்தம் என்னை எழுப்பும் முன்னே உன் ஜப சத்தத்தின் தான் என் காலை விடிந்தது. உன்னை அழகுபடுத்திக் கொள்ளும் நேரத்தை கூட ஒதுக்கி என்னை அழகாய் பிரதிபலிக்கும் கண்ணாடியாய் இருந்தவள். தெபோராளை போல தேசத்திற்கே தாயாய், சாராளை போல விசுவாசத்திலே தாயாய், யெகோபேத்தை போல தேவனுக்கு பயந்த தாயாய், அன்னாளை போல பிள்ளைகளுக்கு தாயாய், எங்களுக்கும் எங்கள் சபைக்கும் ஆவிக்குரிய தாயாய் அமர்ந்திருக்கும் போதகர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் என் அநேக தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அம்மா கஷ்டம் இப்போதான் புரியுது. நான் சொல்லுவேன், நம்ம சமையல் ரூமில் போனால் எல்லாம் கருக வச்சுருவோம். கவனமாக செய்ய மாட்டோம், சிந்திடுவோம், ஏதாவது உடைச்சிருவோம், ரொம்ப நேரம் உள்ளே இருக்க மாட்டோம். ஆனால் அவர்கள் இந்த விஷ்ணு காலத்திலும் சமைச்சு கொடுக்குறாங்க. நமக்கு துவைச்சி துணியெல்லாம் நல்லா அயர்ன் பண்ணி நம்மளை அழகுபடுத்துகிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம தாய் அவருடைய உள்ளத்தை புரிந்து கொள்ள ஆண்டு நம்ம கிருபை தருவாராக. நேரம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம மத்தியில் விசேஷ செய்தி கொடுக்கும்படியாக மதர்ஸ் டே அன்றைக்கு நமக்கு ஆவிக்குரிய தாயாக இருக்கிற பாஸ்டம் அவர்கள் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருவார்கள். நாம் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். நம்முடைய சபையின் சார்பாக அவர்களுக்கு ஒரு வெகுமதியை அம்மா அவர்கள் கொடுக்கும்படியாய் உங்கள் சார்பாக ஒரு வெகுமதியை பாஸ்டர் அம்மாவுக்கு. ஹாப்பி மதர்ஸ் டே. உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதல். கரெக்டாக சொன்னா? தேங்க்யூ. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து பிள்ளைங்கள்லாம் பெற்றோருக்கு சொல்லுங்கள் ஹாப்பி மதர்ஸ் டே. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள். உலகம் முழுவதும் இந்த தாய்மார் தினத்தை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் உலக பிரகாரமாக அதை அனுசரிக்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு நல்ல அவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள், கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாங்க. ஆமாம், அம்மாவுக்கு எவ்வளோ நம்ம செஞ்சாலும் அதற்கு ஈடாகாது. ஆமென். கர்த்தர் நல்லவர். இங்கே இருக்கிற எல்லா தாய்மார்களையும் ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து நடத்துவார். இந்த ஆண்டிலும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. ரெபெக்காளுக்கு அவருடைய சகோதரர்கள் வாழ்த்தினது போல நீங்கள் கோடா கோடியாய் பெருக வேண்டும் என்று சபையாக உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். நாம் இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். கர்த்தர் நல்லவர். ஒரு சின்ன செய்தி தான் உங்கள் மத்தியில் சொல்ல நான் விரும்புகிறேன். நேற்று ஏஞ்சலுக்கு இப்படி டெலிவரி ஆன உடனே சாமால வர முடியல. ஆனால் ஏஞ்சல் அங்கேருந்து பிள்ளைகளை கைட் பண்ணா. அப்படி தானே? ஆமாம். அங்கேருந்து ஊழியத்தில் எங்கள் பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே நான் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்த ஒரு பிள்ளை ஏஞ்சல். க்ளோரியும் ஒப்பு கொடுத்தோம், 2 பிள்ளைகளையும்.
இந்த ஊழியத்தில் அவர்கள் எங்களோடு இணைந்து செய்கின்ற இந்த வேலைகளை எல்லாம் பார்க்கும்போது கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நேசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள் தான். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் வயதானாலும் சரி, இளம் வயதாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் தான். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். உங்கள் நலனுக்காகவும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கவும் தொடர்ந்து உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். உங்களுடைய கனவுகள், நினைவுகள், உங்களுடைய ஆசைகள் கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆமென். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் நம்மளை ஆண்டவரை வெட்கப்படுத்த விட மாட்டார். அவர் என்ன நோக்கத்துக்காக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் பிள்ளைகளுக்காக நம்ம ஒரு விஷயம் நல்ல கை தட்டி அவர்களை வாழ்த்தலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கு தாய்மாராகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு இருக்கலாம். சில பிள்ளைகள் ஆலயத்துக்கு வராமல் இருக்கலாம். சில பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக ஒரு நாள் உங்களுடைய கண்ணீர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஆமென். உங்களுக்கு நல்ல ஆயுசு நாளை தந்து என்னென்ன ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்களை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து என்னென்ன நோக்கம் வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆமென். குழந்தை இல்லாத தாய்மார்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். வயது ஆயிடுச்சே, எனக்கு இன்னும் குழந்தை இல்லையே அப்படிலாம் நினைக்காதீங்க. சாராளின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவருக்கு வயசு ஒன்றும் பெருசு கிடையாது. ஆண்டவருடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில் அது செயல்பட ஆரம்பிக்கும். ஆமென். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தர் அவளுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி அன்றைக்கு வார்த்தையை சொன்னது போல உங்கள் வாழ்க்கையில் விசுவாசமாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய எல்லா ஆசைகளையும் கர்த்தர் நிறைவேற்றி தருவார். ஆமென். அதற்கு மேலே ஆண்டவர் செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் நல்லவரப்பா. இந்த நாளை எங்களுக்கு கிருபையாய் கொடுத்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்மை துதிக்க ஆராதிக்க கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்யவும் நாங்கள் ஆண்டவரை உமக்கு பிரியமாய் வாழவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த மே 12ஆம் தேதி, இன்னைக்கு 12 இந்த மே 12 உலகம் முழுவதும் எல்லாருமே இந்த தாய்மார் தினத்தை அனுசரிக்கிறார்கள். ஏன் அனுசரிக்கிறாங்க? பெற்ற தாயை அவங்கள வாழ்த்தணும், அவங்கள கனப்படுத்தணும் என்பதற்காக எல்லாவற்றுக்கும் ஒரு நாளை வச்சிருக்கிறாங்க. அந்தந்த நாளில் அவர்கள் விசேஷமாய் அதை அனுசரிக்கிறதை நாம் பார்க்குறோம். இன்றைக்கு பெண்களாகிய நம்மையும் தாய்மாராகிய உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வந்திருக்கிறார். ஆமென். ஆமாம். இன்றைக்கு ஒரு விசேஷத்த நாள். வீட்டுக்கு போனாலும் கணவர்மார்கள் மனைவியை நல்லா வாழ்த்துங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. பிள்ளைகள் அம்மாவை வாழ்த்துங்க, அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. அம்மாவும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க, உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார்கள். ஆமென். சில இந்த நாட்களில் நம்ம பார்க்கும்போது பெற்றோர் தாய்மார்கள் பிள்ளைகளை நேசிக்காமல் தெருவில் விட்டு போகிற அநேக தாய்மார்கள் இருக்கிறார்கள். குழந்தைகளை கொல்லுகிற தாய்மார்களும் இருக்கிறார்கள். வாழ்க்கையில் தேவையில்லாத வாழ்க்கையை ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையும் இறந்து குழந்தைகளையும் நடுத்தருவில் விட்டு போகிற அநேக தாய்மார்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார்,
இந்த இடத்துல எத்தனை பேருக்கு தாய் இல்லாமல் இருக்கிறதோ கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கடைசி மட்டும் நல்ல தாயாக இருப்பார். ஆமென். ஆமாம், அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். தாயிலும் மேலான அன்புள்ளவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அவரை நீங்கள் சார்ந்து கொள்ளும் போது, உங்களுடைய வாழ்க்கையில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது, அவர் நிச்சயமாக உங்களை கடைசி மட்டும் பாதுகாப்பார். ஆமென். தாயை போல தேற்றி உங்களை வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக இருப்பார். ஆகவே உலக மக்கள் பரிசுகளை கொடுத்து வாழ்த்துகிறார்கள், தாயை கனப்படுத்துகிறார்கள். ஆனால் நம்ம ஆலயத்தில் வரும்போது அது தவறக்கூடாது. அப்படி தானே? உலக மக்களே அப்படி பெற்றோர் தாய்மார்களை வாழ்த்தும் போது நம்ம சபையிலும் அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த நாளை ஒரு விசேஷமாய் வைத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே தாய்மார்களை அற்பமாக நினைக்காதீங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்கள கடைசி மட்டும் கண் கலங்காமல் பார்த்து கொள்ளுங்கள். அவங்களுக்காக ஜெபியுங்கள். ஏதாவது திட்டா கூட வருத்தப்படாதீங்க, கோவப்பட்டா வருத்தப்படாதீங்க. உங்களுடைய நன்மைக்காக தான் அவங்க செய்கிறாங்க. சில நேரத்தில் தாய்மார்களும் பிள்ளைகளை நேசிக்காமல் பல விதத்தில் வேதனைப்படுத்துகிற தாய்மார்களும் இருக்கிறார்கள். தாய்மார்களுக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. பொறுமையாக பிள்ளைகளுக்கு நல்ல தாயாக இருந்து கடைசி மட்டும் ஆண்டவர் உங்களுக்கு வைத்த அந்த நோக்கத்தை நிறைவேற்ற தவறாமல் செயல்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென். அங்கே இயேசுவின் தாயாகிய மரியாளை நம்ம பார்க்குறோம். அந்த அம்மா பாருங்க, இயேசு ஒரு தெய்வம் தான், ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அவங்களுடைய வாழ்விலே நிறைவேறிற்று. ஆண்டவர் சிலுவையில் இருக்கும்போது கூட அவர்கள் கூடவே இருந்தார்கள். ஆமென். கஷ்டப்படும் போது அவர்களோடு கூடவே இருந்தார்கள். அப்படி நீங்கள் எந்த கஷ்டமோ நஷ்டமோ பிள்ளைகளோடு இருந்து அவர்களை தேற்றி நடத்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிருபை அதுதான். கடைசி மட்டும் அவர்களை நீங்கள் தாயாக இருந்து நடத்துங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். மருமகளை நேசிங்க, குடும்பத்தை நேசிங்க, ஒற்றுமையை காத்து கொள்ளுங்கள். வீட்டில் ஆண்டவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு தாய்மார்களும் அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணுறீங்க, அது குடும்பத்துக்கு மிகவும் ஆசீர்வாதம். ஜெபிக்காதவர்கள் ஜெபிக்க பழகுங்கள். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரு நாளும் கைவிடாமல் காப்பார். பரிசுத்த வேதாகமத்தில் மாத்திரம் 300 முறைக்கு அதிகமாக தாய்மார்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய தாய்மார்களை நம்ம பார்க்குறோம். அப்படி தானே? ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் உருவாக்கி இருவரையும் வைத்தார். அந்த 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 அம்மா வேதத்தில் சொல்லியிருக்கு ஏவாளை குறித்து, அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் என்று சொல்லியிருக்கிறது. அந்த அம்மா தான் முதல் பெண்மணி இல்லையா? பெண்மணி, முதல் பெண்மணி அவர்கள் தான். அவர்கள் தாயானார்கள், பிள்ளைகளை பெற்றார்கள். அவருடைய சந்ததியிலே ஆண்டவர் நடத்தினார். ஆமென். அதே போல சாராளை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. சாராள் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் அவளை குறித்து சொல்லுகிறார், அவள் ஜாதிகளுக்கெல்லாம் தாய். ஆமென். ஜாதிகளுக்கெல்லாம் தாயாய் இருந்தார்கள். அவளாலே ஜாதிகள் பிரிந்தது, ராஜாக்கள் பிறந்தார்கள் அவளுடைய சந்ததியிலே. ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமை பார்த்து, உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரையில் இருக்கிற மணலை போலவும் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அதே போல இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்திலே அவருடைய பிள்ளைகள் ஏராளமாய் இருக்கிறார்கள். அவர்கள் மாம்சத்துக்குரிய பிள்ளைகள். ஆனால் உலகம் முழுவதும் ஆண்டவர்
ஆபிரகாமுக்கு விசுவாச பிள்ளைகளை தந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் நட்சத்திரங்களைப் போல எண்ணில்லாத ஜனங்களை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். ஆமென். கடற்கரை மணலை போல ஆண்டவருடைய விசுவாச பிள்ளைகளை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆமென். இதெல்லாம் ஆண்டவர் அவர்கள் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் இதுவரைக்கும் நடந்துட்டு இருக்கு, இனிமேலும் நடக்கும். ஆமென். ஒன்று கூட அது தரையிலே விழாதபடி தேவன் பாதுகாப்பார். தாயின் அன்பை குறித்து நம்ம பார்க்கும்போது நீங்க ஏற்கனவே பார்த்தீங்க, நல்ல ஒரு நாடகம் பிள்ளைகள் நல்லா போட்டிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தாயின் உடைய அந்த தியாகம். எனக்கும் ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க அப்பா சீக்கிரம் ரொம்ப சின்னதுல இறந்துட்டாங்க. ஆனால் அம்மா இருந்தாங்க. அவங்களுடைய ஜெபம், அவங்களுடைய தியாகம். நாங்கள் எல்லாரும் 9 பிள்ளைகள். சில நேரத்தில் சாப்பாடு செஞ்சிடுவாங்க, நைட்டில் பகலில் எல்லாருக்கும் போட்டுருவாங்க. கடைசியில் சட்டியில் ஒன்றுமே இருக்காது, வெறும் தண்ணியை குடிச்சிட்டு கூட அநேக நாள் படுத்திருக்கிறதை நாங்கள் கண்ணார பார்த்துருக்குறோம். ஜெபிப்பாங்க. நாம் கஷ்டப்படும் போது நமக்கு அவர்கள் உதவி செய்வார்கள். வியாதி வரும்போது நம்மளை அணைத்து கொள்வார்கள். கண்ணீர் விடும்போது கண்ணீரை துடைப்பார்கள். தாயினுடைய உள்ளம் அதுதான். ஒவ்வொருத்தரும் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் பெரியவர்களான பின்பு அசட்டை பண்ணக்கூடாது. தாய் அதிகமாய் நேசிக்கணும், அவர்களுக்காக ஜெபிக்கணும். திருமணமான பின்னாடி தாயை இன்னும் நேசிக்கணும். ஆமென். தாய் கூடவே ஓட்டிட்டு இருக்க கூடாது. தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், மனைவியும் நேசிக்கணும். ஆமென். இது தேவன் உங்களுக்கு கொடுத்த கட்டளை. வேதம் சொல்லுகிறது, உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி உன் தாயும் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. கனம் பண்ணாம போகும். வார்த்தையில மாத்திரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெற்றோரை பேசும்போது வார்த்தையில் அவங்க சொல்றது சில நேரத்தில் உங்களுக்கு எரிச்சலா இருக்கலாம், கோபமா இருக்கலாம். ஆனா அதெல்லாம் அம்மா இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமா அவங்கள மாற்றுவார். ஆமென். நான் ஒவ்வொருவருக்காகவும் சொல்றேன், கடைசி காலம் இருக்கு. நம்ம குடும்பமாக சந்ததியாய் நம்முடைய பிள்ளைகளாய் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற குடும்பமாக சாட்சியா நம்ம வாழணும். ஆமென். ஆமா, பிள்ளைகள் ஏதாவது பண்ணிட்டாலும் பெற்றோர் பொறுமையோடு அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமா கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. வேதத்தில் அப்படித்தான் அநேக தாய்மார்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள், ஜெபித்தார்கள், எந்த ஒரு காரியத்தையும் அவர் சமூகத்தில் வைத்தார்கள். கர்த்தர் அவள் குடும்பத்தை சந்ததியாய் ஆசீர்வதித்ததை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். ஆகவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு தாயின் அன்பை தன்னை வெளிப்படுத்துவ தன்னை காட்டும்படிக்கு தேவன் தாயை சிருஷ்டித்தாராம். தாயை சிருஷ்டித்தார். தாயா பேயா அப்படிலாம் சொல்லி இருக்கக்கூடாது. நீங்க சின்னதா இருக்கும் போது எவ்வளோ தொல்லை கொடுத்தீங்களோ அதெல்லாம் அவர்கள் சகித்தார். வயது வரும்போது சில நேரத்தில் பெற்றோர் தாய் மாறி குழந்தை மாறிடுறாங்க. அடம் பிடிப்பாங்க, சில நேரத்தில் ஏதாவது திட்டிடுவாங்க. நீங்க உங்களை வச்சு எப்படி அவங்க அதை சகித்தார்களோ அதுபோல பெற்றோர்கள் வயது வரும்போது வயதாகும் போது அவங்க தவறாயதா பேசிட்டாலும் நீங்க சகிக்கணும். ஆமென். அது நம்மேல் விழுந்த கடமை. கடைசி மட்டும் உங்க பெற்றோரை சமாதானமாய் பார்த்து கொள்ளுங்கள். ஆமென். அவர்களுக்குள்ள ஆசீர்வதிக்கணும். எங்க மாமனார் கடைசியில அவர் மரிக்கும் போது நாங்க கூட இருந்தோம். எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதித்தார். மரிக்கும் போது அவருடைய அந்த ஆசீர்வாதத்தை நாங்க கேட்டோம், கண்ணில் காதில். எங்க வாழ்க்கையில் அது நடக்கிறது. ஆமென். ஆமா, எங்க அப்பா அம்மா கூட என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். என் கஷ்டத்துல ஒரு நாளும் நான் யார்கிட்டையும் போனதில்லை.
திருமணம் பண்ணி கொடுத்தாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஏஞ்சல் பிறந்தா, குளோரி பிறந்தா, ஒரு நாளும் எங்கள் வீட்டுக்கு நான் போனதில்லை, இங்கே தான் இருந்தேன். எங்கள் மாமனார் தான் எனக்கு தேவைகள் எல்லாம் சந்தித்து பார்த்து கொண்டார். அப்பா இல்லை, அம்மா தான் இருந்தாங்க. கடைசி மட்டும் நானும் தான் அவங்கள அம்மாவை குளிக்க வச்சேன். அன்னைக்கு மத்தியானம் அவர் உயிர் பிரிய இருக்கிறது, அன்றைக்கு தான் நான் அம்மாவை ஊருக்கு போய் அவங்கள குளிக்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி இருந்தேன். அப்புறம்தான் அவங்க மறித்தாங்க. இப்படி தாய், பெற்றோர், அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். ஆமென். அதில் ஒவ்வொரு பிள்ளைகளும் மிகவும் கவனமாக இருக்கணும். இந்த கடைசி காலம் எங்கே பார்த்தாலும் இந்த வயதானவர்களுக்கு முதியோர் இல்லம் அங்கங்கே வந்துட்டுருக்கு. தாய்களுக்கு சொல்கிறேன், பிள்ளைகளுக்கும் அநாதை இல்லம் வந்துட்டுருக்கு. இதிலெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருந்து நம்முடைய பெற்றோரையும் பிள்ளைகளையும் நாம் ஒருவரை நேசித்து அன்பாய் நடத்த கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. எத்தனையோ குடும்பத்தில் இன்னைக்கு அம்மாவை பார்த்தா அப்பாவை பார்த்தா பேசுறதில்ல, பிள்ளைகளை பார்த்தா பேசுறதில்ல, சண்டை. இதெல்லாம் வீட்டில் இருக்கவே கூடாது. அம்மா திட்டினா அப்பா திட்டினா உடனே பேசணும். சாரிப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. அம்மா எதனா பிள்ளைகள் பண்ணிட்டாலும் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லும் போது மன்னிக்கணும். நம்ம அதுதான் ஒருவரை மன்னித்து நம்ம குடும்பத்தை அழகாக கட்டி எழுப்ப கிருபை கொடுப்பாராக. இன்றைக்கு நான் ஒரே ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் நம்மேல் வைத்த அன்பை ஒரு தாய் தன் பிள்ளையின் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்களோ அதை காட்டிலும் அன்புள்ள இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். சிலுவையிலே அவர் நமக்காக சிந்தின ரத்தம், நமக்காக பட்ட பாடுகள், அவருடைய தியாக உணர்வை நமக்கு தெரிவிக்கிறது. ஆமென். ஆமாம். ஆகவே ஆண்டவர், அப்பா அம்மா கூட சில டைமில் இல்லாமல் இருக்கலாம், கைவிட்டிருக்கலாம், திட்டலாம், பேசலாம். அதையே அப்பா அம்மா அப்படி பேசிட்டாங்களே வெறுத்துடணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்றார், ஏசாயா 49 அதிகாரம் 15 வசனம் 16 வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமா வாசிக்கலாமா? ஏசாயா 49. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுங்க, படிங்க. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன்னே இருக்கிறது. தாயை மறந்துட்டா கூட ஆண்டவர் மறக்க மாட்டார். தாவீதினுடைய தாய் தகப்பன் அவரை மறந்து போனார்கள். அவர் சொல்றாரு, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஆமென். அப்படி நீங்க இருக்கலாம். சில நேரத்தில் தாய் தகப்பன் உங்களை திருமணமாயிட்டு வந்துட்டீங்க, தூரம் இருக்கிறாங்க, உங்களை நினைக்காம இருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க, அவர்களுக்காக ஜெபிங்களாம ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்து எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பார். ஆமென். தகப்பன் தாய் மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். எதுக்கும் கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோடு இருந்த பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதே போல தாய்மார்களை குறித்து வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. சங்கீதம் 71:17-18 வாசிக்கும் போது தாவீது இப்படி ஜெபிக்கிறார். 71 அதிகாரம் சங்கீதம் 71:17-18 வாசிக்கும் போது, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இப்போதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயர் உள்ளவளாக வரைக்கும் என்னை கைவிடீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
ஆண்டவர் ஒரு நாளும் வயதானாலும் கைவிட மாட்டார். ஆண்டவர் சொல்றார், வயதான பெற்றோர்களுக்கு நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமென். எல்லாருக்கும் ஆண்டவர் வார்த்தைகளை வேதத்தில் வச்சிருக்கிறாரு. வேதத்தை வாசியுங்கள், பலப்படுங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் பலப்பட்டு குடும்பத்தை கட்டி எழுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அமெரிக்கா தேசத்தின் ஜனாதிபதியாக இருந்த முதல் ஜனாதிபதி, அவர் பேரு ஜார்ஜ் வாஷிங்டன். அமெரிக்கா ஜனாதிபதி. அவர் சொன்னது என்ன? எல்லா ஒரு மனுஷனுக்கு பின்னாடியும் அவருடைய உயர்வுக்கு காரணமாய் இருப்பது அவருடைய தாய் தான் என்று சொன்னார். ஆமென். இன்னைக்கு நீங்க உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்க பின்னாடி யார் இருக்கிறா? மறைவாக தாயினுடைய ஜெபம், அவங்களுடைய அரவணைப்பு தான் உங்களை மென்மேலும் உயர்த்த ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது. ஆபிரகாம் லிங்கன் என்பவர் ஒவ்வொரு தலை சிறந்த மனைவிக்கு பிள்ளைகளுக்கு பின்னால் தாய் இருக்கிறாங்க. அவர் வாஷிங்டன் சொன்னது, நான் எல்லா உயர்வுக்கும் புகழுக்கும் அவரது தாயை சேரும் என்று சொன்னாரா. ஆமென். உங்களுடைய உயர்வுக்கு, உங்களுடைய புகழுக்கு யார் காரணம்? ஆமா, நீங்க எக்ஸாம் எழுத போயிடுவீங்க, ஆனா வீட்டில் அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. நேற்று ஏஞ்சலுக்கு வயிற்று வலி சொல்லி ஃபோன் பண்ணிட்டா. எனக்கு சாப்பிடவும் தோணலை, வேலையும் செய்ய தோணலை. காரில் போயிட்டே இருக்கிறேன்னு சொன்னா உடனே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, அப்பா போறா, அவளுக்கு முன்னாடி நீங்கள் போங்க, அங்கே நல்ல டாக்டரை ஆயத்தம் பண்ணி வைங்க, வேதனை இல்லாத சுகப்பிரசவத்தை சீக்கிரமாய் பெற்றெடுக்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு பக்கம், அவர் பாஸ்டர் ஒரு பக்கம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் 1 மணி நேரத்திலே கர்த்தர் நல்ல சுகப்பிரசவத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. தாயின் ஜெபம், தகப்பனுடைய ஜெபம் ரொம்ப முக்கியமானது. அதன் மூலமாய் தான் பெற்றோர்களாகிய பிள்ளைகளாகிய நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். ஒரு முறை நாங்கள் நினைக்கிறது என்ன, என் தாயினுடைய ஜெபம் தான் இன்றைக்கு என்னை ஊழியக்காரியாக நிற்க வச்சிருக்கு. ஆமென். அதே ஜெபம் உங்களுடைய பிள்ளைகளை நாளைக்கு அந்த சூழ்நிலை கொண்டு வர வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அதாவது நான் சொல்றேன், நீங்க வயதானாலும் ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டமும் உங்களுடைய பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற அந்த திட்டத்தையும் ஒரு நாளும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், அதை முடிக்க வரைக்கும் உங்களை பூமியிலிருந்து எடுக்க மாட்டார். செத்து போயிடுறேன், பிரச்சனை வந்தால் செத்து போயிட்டா நல்லா இருக்குமே, இதெல்லாம் நம்ம வாயில சொல்றோம். ஆனால் அது ஆண்டவருக்கு பிரியமில்லை. உன்னை குறித்து உன் பிள்ளைகளை குறித்து நான் எவ்வளோ திட்டம் வச்சிருக்கிறேனே. அது நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் நம்முடைய கண்கள் காணும்படி கர்த்தர் அந்த மாற்றத்தை உண்டாக்குவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நீதிமொழிகள் 22:6 சொல்லி இருக்குது, பிள்ளையாண்டானை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதாய் இருக்கையும் அதை விடாதிருப்பான். அல்லேலூயா. நீங்கள் இப்போ குழந்தைங்களை இப்படி வளர்த்துட்டு இருக்கிறீங்க ஆண்டவருக்காக, நிச்சயமா முதிர் வயது வரைக்கும் அதை விடாம அவங்க காத்து கொள்ளுவார்கள். உங்களுடைய சந்ததி, பின் சந்ததி மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். தீமோத்தேயுனுடைய தாயை குறித்து நம்ம பார்க்கிறோம். தீமோத்தேயுனுடைய தாய், அவருடைய பாட்டி லோவிசால், அவங்களுடைய அம்மா ஐனேக்கியால், இவங்க 2 பேரும், லோவேசால் தாய் பாட்டி ரொம்ப விசுவாசத்திலே தாயாய் இருந்தார்கள். அதை பாருங்க, அந்த பவுல் அதை பார்க்கிறாரு. தீமோத்தேயை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய பாட்டி லோவேசால் அவள் விசுவாசத்திலே வல்லவளாக இருந்தாங்க. அந்த விசுவாசம் உன்னுடைய தாய் உள்ளத்துல வந்துடுச்சு பாருங்க.
அந்த விசுவாசம் யாருக்குள்ள வந்துருச்சு? தாய்க்குள்ள வந்துருச்சு. பாட்டியினுடைய விசுவாசம் தாய்க்குள்ள வந்தது. இப்ப தாயின் விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ள வருது. ஆமென். இதை பார்க்கிறாரு பவுல். இப்படி இருந்ததுப்பா, நீ இப்போ விசுவாசத்திலே வல்லவலா மாறி இருக்கிற. ஆமென். இன்றைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்க, ஆண்டு விசுவாசிகளா இருக்கிறீங்க. உங்க விசுவாசம் உங்க பிள்ளைகளுக்குள்ள வரும். அவங்களுடைய விசுவாசம் அவங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள வரும். ஆமென். கர்த்தர் நல்லவர், அப்படியே செய்வார். தீமோத்தேயை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தாரே, அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள எப்பொழுதும் நிலைத்திருக்கட்டும். ஆமென். விசுவாசத்தை வளர விடாதீர்கள். பிரச்சனைங்க வரலாம், பிள்ளைகள் ஒரு மாதிரி தாறுமாறா போகலாம், சொன்ன பேச்சு கேட்காம இருக்கலாம். கவலைப்படாதீங்க, அதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமா ஏற்ற நேரம் வரும்போது ஆண்டவர் அவர்களை தொடுவார், ரட்சிப்பார். ஆமென். உங்களுடைய பாரம், உங்களுடைய வாஞ்சை எல்லாம் நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். ஆமென். ஆண்டவருக்கு ஒரு கை தட்டி நன்றி சொல்லுவோம். நான் உங்களுக்கு முன்பாக ஒரே ஒரு தாயை, ஒரு மகனையும் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். உலகத்தில் கோடிக்கணக்கான தாய்மார்கள் இருக்கிறார்கள். வேதத்திலும் அநேக தாய்மார்கள் இருந்தார்கள். அவர்கள் குடும்பத்தை எப்படியெல்லாம் நடத்தினார்கள் என்று, பிள்ளைகளை எப்படி வளர்த்தார்கள், அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி எல்லாம் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு தாய், மோசேயின் தாய், அவர்களை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அதை குறித்து நம்ம பார்க்குறோம். 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம்னு நினைக்கிறேன். அதில் அந்த வார்த்தை அதில் எழுதியிருக்கிறதை பார்க்குறோம். விசுவாசத்தினாலே சாரி மோசே பிறந்த பொழுது அவருடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். மேல 24. விசுவாசத்தினாலே பெரியவனான போது பார்வோனுடைய குமார்த்தியின் மகன் எனப்படுவதை அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை தெரிந்து கொள்வதையே, துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய்ந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். ஹல்லேலூயா. இங்கே தாயை குறித்தும் தகப்பனை குறித்தும் பிள்ளையை குறித்தும் ஆண்டவர் இந்த எபிரேய நிருபத்திலே நம்ம பார்க்குறோம். அதில் பார்க்கும்போது எழுதப்பட்டிருக்கு. மோசேயினுடைய தாய் அவர்கள் ஒரு பக்தி நிறைந்த தெய்வ பக்தி உள்ள ஒரு தாய். அவருடைய தகப்பன் ஒரு தெய்வ பக்தி உள்ள மனுஷன். நம்ம இதெல்லாம் நம்ம நிறைய வாசித்திருக்கிறோம், நிறைய செய்தி கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்ம ஆண்டவர் இந்த வார்த்தையோடு நம்மளோடு பேச நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய செய்திகளை நான் எடுத்தேன், ஆனால் எதுவுமே செட் ஆகலை. நைட்டு 10 மணிக்கு மேலே தான் ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி அந்த குடும்பத்தில் பாருங்க, நான் அதான் சொன்னேன், இந்த தீமோத்தேயுனுடைய தாய், அவருடைய பாட்டி, இவங்கெல்லாம் விசுவாசத்தில் இருந்தார்கள். அந்த விசுவாசம் குழந்தைக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் இந்த மோசேயினுடைய தாய், அவருக்கு ஒரு விசுவாச வீரங்கடை. என்னங்க? விசுவாச வீரங்கடை. நம்ம அப்படி இருக்கிறோமா? வீரங்கடையா இருக்கணும், விசுவாசத்திலே வல்லவர்களாக இருக்கணும். அவங்கள குறித்து வேதம் எழுதி வைத்திருக்கிறதை
நம்ம பார்க்குறோம். விசுவாசத்தாய் அந்த அவர்கள் வாழ்ந்த நாள் அந்தகாரமான இருள் நிறைந்த ஒரு நாட்கள். நமக்கு தெரியும் அதை குறித்து. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனமாகி எகிப்திலே வாழ்ந்திருந்தார்கள். அவர்கள் பலுகி பெருகினார்கள் என்று சொல்லி பார்வோன் ஆண் குழந்தைகளை எல்லாம் அழிக்கணும்னு திட்டம் போட்டு இந்த நோக்கத்தை அவன் வெளிப்படுத்துறான். எல்லா குழந்தைகளும் கொன்னுட்டாங்க. ஆனால் இந்த அம்மா அந்த ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல், ஆண்டவர் என் குழந்தை, ஆண்டவருக்கு மோசை குறித்து ஒரு பெரிய நோக்கம் திட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. எந்த குழந்தையின் மேல் நோக்கம் பெரிய திட்டம் இருக்கோ அந்த குழந்தையை கொல்லுவதற்கு சாத்தான் எந்த விதத்திலும் அவன் என்ன செய்யறான்? போராடிட்டே இருக்கிறான். ஆமா, இதோ விதத்துல. ஆனால் அந்த தாய் பாருங்க, அவங்க தேவ பக்தி உள்ள ஒரு தாய், விசுவாச தாய். அவன் ஒருவனாய், அவருடைய 2 குழந்தைகள், மூத்த குழந்தைகள் இருக்கிறாங்க, ஆரோனும் மீரியாமும். 3ஆவதாக மோசே பிறக்கிறாரு. அங்கே ராஜாவின் கட்டளை எகிப்து அரண்மனையிலிருந்து வருது. அங்கேயும் 2 சிப்போரால் பூவால ஆண்டவர் வச்சுட்டார். இந்த பிசாசுக்கு மூளையே இருக்காது, மூளையே இல்லை. அதுதான் ஆண்டவர் சிலுவையில் அவன் தலையை நசுக்கி போட்டார்ல, அவனுக்கு மூளையே கிடையாது. இந்த பார்வன் பாருங்க, எபிரேய குழந்தைகளை கொள்ளுவதற்கு எபிரேய மருத்துவச்சிகளுக்கே ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஒரு இதுல. ஆமா, ஆனா அவங்க தேவனுக்கு பயந்தவர்களாய் இருந்ததினாலே அந்த ஆலோசனையின்படி அவங்க நடக்கல. எவ்வளவு அழகா அவங்க அந்த கருத்தான வார்த்தைகளை பேசுறத நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அதாவது நான் நினைக்கிறேன், ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை காப்பதற்காக ஆண்டவர் எபிரேய மருத்துவச்சிகளையே அந்த இடத்துல நர்ஸாக ஆண்டவர் வச்சுட்டார். ஆமென். அவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு சாத்தான் எந்தெந்த ரூபத்தில் செயல்பட நினைக்கிறானோ அந்த இடத்துல கர்த்தருடைய வழி நடத்துதலை நம்ம பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொன்றும் தேவனுடைய வழி நடத்துதலாக இருக்க வேண்டும். ஆமென். எப்படிப்பட்ட காலத்திலும் இருண்டு போன காலம், இந்த நாட்கள் ரொம்ப இருண்டு போன காலம், பாவம் நிறைந்து இருக்கு, அசுத்தமான உலக மக்கள் மத்தியிலே நம்ம வாழ்கிறோம். இந்த திருப்பூர் ஒரு சோதம் குமாராவை போல இருக்கிறது, பாபிலோன் பட்டணத்தை போல இருக்கிறது விக்கிரக ஆராதனையில. இந்த பட்டணத்திலே நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராமே. ஆமா, சத்ரு யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டு இருக்கிறார். அப்படி பிள்ளைகள் எப்படியாவது பறிச்சு நம்முடைய விசுவாசத்தை வழிவிலக செய்ய வேண்டும். நம்ம வேதனைப்படணும், துக்கப்படணும், சமாதானம் குலையணும் குடும்பத்திலே. இப்படியெல்லாம் பிசாசு நிறைய திட்டங்களை வகுத்து நம்ம குடும்பத்துக்கு நேராக பல அம்புகளை எய்தாலும் கர்த்தர் அவைகளெல்லாம் தடுத்து நிறுத்தி நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அதே போலத்தான் இந்த மோசேயினுடைய குடும்பத்தில் நடக்கிறது. ஆமென். ஆண்டவர் பாருங்க, அந்த குடும்பத்தில் அந்த பக்தி உள்ள தாய்க்கு 3 குழந்தைய ஊழியக்கார குடும்பமாய் இருக்கிறது. ஒருத்தர் தீர்க்கதரிசி, ஒருத்தர் என்ன ஆசாரியன், இன்னொருத்தர் வழி நடத்துகிற ஒரு மேய்ப்பன். ஓ, எத்தனை அருமையான ஒரு குடும்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் குடும்பம் அப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க? கையை தூக்கி காமிங்களேன். ஆமென். நல்லா கஷ்டப்பட்டு எனக்கு கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றுவான் நினைக்கவே நினைக்காது. கஞ்சி ஊத்துறப்புள்ள தான் கண்ணீர் வடைக்க வைப்பாங்க. நீங்க நினைக்கிறது, உங்க நினைவுகள் எல்லாம் ஆண்டவர் அதமாக்கிடுவார். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தால் கண்டிப்பா அவர் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பட்டணத்திலே நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றணும், வைக்கணும். நமக்கு பின்பு நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமான ஒரு சந்ததியா நிக்கணும், வைராக்கியமாய் நிக்கணும். ஆமென்.
எப்படிப்பட்ட பாபிலோனா இருக்கலாம், எப்படிப்பட்ட எரிகோ போன்ற காரியங்கள் நம்ம பட்டணத்தில் நடக்கலாம். ஆனால் நம்ம பிள்ளைங்க அப்படி ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைலாம் உமக்காக வைராக்கியமாக இருக்கணும் ஆண்டவர், வைராக்கியமாக இருக்கணும், உம்மை விட்டு வழி விலகி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். அந்த சிசு கொலை அங்கே உருவாகிறது. ஆனாலும் அங்கே வாசிக்கும் போது யாத்திராகமத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது எபிரேயரில் அப்படி வாசிக்கிறோம், அது அழகுள்ள குழந்தை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தாராம். எப்படி ஒளிச்சு வச்சிருந்துருப்பாங்க? குழந்தை அழகாம இருந்திருக்குமா? ஐயோ, அது நினைக்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமா, பிறந்த குழந்தை அழுதுகிட்டே தான் இருக்கும் சில நேரத்தில். நான் அந்த அம்மா எப்படி ஆண்டவரே ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஆண்டவரே, இந்த பார்வோன் காதில் விழுந்துடக்கூடாது, ஆண்டவரே அவனுடைய திட்டத்துக்கு என் குழந்தை இரையாகக்கூடாது என்று சொல்லி அந்த தாயின் ஜெபம் பாருங்க அந்த உயிரை காப்பாற்றினது. ஹல்லேலூயா. அவன் கையில் சிக்காதபடி ஆண்டவர் பாதுகாத்தார். அதுதான் சரி. 3 மாதத்துக்கு மேலே ஒளித்து வைக்க முடியாது. பின்பு நாணல் பட்டியில வைத்து நெயில் நதியில விட போறாங்க. அங்க போனா ஆண்டவர் ஏற்கனவே பார்வோனுடைய குமார்த்தி கொண்டு வந்து அங்க குளிக்க வைக்கிறார். போ இந்த நேரத்துக்கு போ அப்படின்னு அங்க வராங்க. குளிச்சுட்டு இருக்கும் போது இந்த நாணல் பெட்டியை பார்த்து திறந்து பார்க்குறாங்க. அந்த குழந்தை அழகா இருக்கு, அழுகுது. அதை பார்த்தவன பார்வோன் குமார்த்தி சொல்றாங்க, இது எபிரேயருடைய பிள்ளை அல்லவா? எந்த அரண்மனையிலே குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று திட்டம் வருகிறதோ அதே அரண்மனைக்குள்ளே மோசே வளர்க்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டத்தை ஒருவனாலும் தடுக்க முடியாது. எப்படிப்பட்ட ஆட்களா இருந்தாலும் சரியா, நாம் குழந்தை 3 மாத குழந்தை தான், அதுக்கு பால் கொடுத்து வளர்க்க வேண்டும். அம்மா என்ன செய்யறாங்க, அக்காவை அனுப்பி பார்த்துக்கோ, போய் பாரு என்ன நடக்குதுன்னு பாரு. அந்த அக்கா போய் பார்த்துட்டே இருக்கிறா. பார்வோன் குமார்த்தி கையில் எடுத்து அதை பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த அம்மா போறாங்க. அது குழந்தையா இருக்கு. உடனே அவங்க அக்கா சொல்றா, என்ன சொல்றா, இதுக்கு பால் கொடுத்து வளர்ப்பதற்கு ஒரு எபிரேய தாயை நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பார்வோன் குமாரத்திக்கு தெரியாது இதுதான் மோசேயினுடைய தாய் என்று தெரியாது. மீரியாமுக்கு தெரியும். நேரா கொண்டு வந்து அந்த குழந்தையை கொடுத்துட்டு அந்த அம்மா சொல்லுது, நீ இதை வளர்த்துடு, இதற்கு சம்பளம் நான் கொடுக்குறேன். ஓ, ஆண்டவருடைய திட்டம் எப்படிப்பட்டது பாருங்க. ஒரு கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வழி நடத்துதல் எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா அந்த அம்மா பயபக்திக்குரிய ஒரு பெண், விசுவாச தாய், விசுவாச பெற்றோர். கர்த்தர் ஒரு நாளும் பிள்ளைகளை கைவிடல. ஆமென். சரி, எல்லாம் முடிஞ்சது. 6-7 வயசு வரைக்கும் அவன் வீட்டிலே அம்மா பால் கொடுத்து வளர்த்தது போலவே தேவனுடைய அன்பையும் அவளுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்தார்கள். ஹல்லேலூயா. குழந்தைகளுக்கு நல்லா ஊட்டி ஊட்டி வளங்க. அப்புறம் பார்வோன் அரண்மனைக்கு போறார் மோசே. போயிட்டு அங்க அவங்களுடைய கலாச்சாரங்களே வேற. அரண்மனையில் என்னென்ன சாப்பிடணும், எல்லா விதமான ஆகாரம் இருக்கும். அங்கே பயிற்சிகள் இருக்கும், என்னென்ன இருக்குமோ தெரியாது. அதுதான் வேதத்தில் எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, இந்த அநித்தியமான அது பாருங்க, விசுவாசத்தின் 24ஆம் வசனம், விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனான போது பார்வோனுடைய குமார்த்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தானா. வெறுத்தார். ஆண்டவர் வெறுக்க வைக்கிறார். இல்லைன்னா அங்கேயே உட்கார்ந்து சில பிள்ளைங்க பாங்க தவறி போவாங்க. அது ஒரு நாள் வரும், வெறுக்க வைக்கிற நாட்கள் வரும்.
அப்படி போகிற பிள்ளைகளை குறித்து ரொம்ப வேதனைப்படுத்தி திட்டாதீங்க. அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வெறுக்க கர்த்தர் உதவி செய்வார். இன்னைக்கு எத்தனையோ பெற்றோருடைய கண்ணீர், என் பிள்ளை இப்படி போயிட்டா, விசுவாசத்தில் இருந்தா இப்படி போயிட்டா, இந்த மாதிரி திருமணம் பண்ணிட்டான், இந்த மாதிரி உலக பிரகாரமாக போயிட்டான், சபைக்கு வரமாட்டேங்கிறான். நிறைய பெற்றோருடைய கண்ணீர் இன்றைக்கு உங்களுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் அந்த பிள்ளை உலகத்தை வெறுத்து, பாவ சந்தோஷங்களை வெறுத்து, அனித்தியமான உலகத்தை வெறுத்து ஆண்டவர் போதும் என்று வருகிற ஒரு நாள் கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்! இங்கே தாய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தகப்பன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, விசுவாசமாய் இருக்கிறாங்க. என் பிள்ளை எப்படியாவது வந்துடணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் இந்த எகிப்திலிருந்து ஜனங்களை வெளியே கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் நடத்துவதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரமான மோசையை கர்த்தர் கைவிடலை. அவருடைய தாய் தகப்பனுடைய ஜெபத்தை கர்த்தர் அல்ல தட்டாமல் அதுக்கு பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கிருந்து வெளியே வந்து பார்வன் இதிலிருந்து வெளியே வந்து அவர் சொல்றாரு, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து 26ஆம் வசனத்தில், எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எப்படிப்பட்ட அந்த குழந்தை பருவத்திலே தாய் வளர்த்த வளர்ப்பு, 5 விளையாது 50 விளையாது. அதுக்கு தான் சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு சண்டே ஸ்கூல் நடத்துகிறோம், VBS நடத்துகிறோம், அவங்களுக்கு வீட்டில் வேத வசனத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துறோம். எல்லாம் வளர்த்த 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 பெரியவர்கள் ஆகும்போது ஒரு நாள் அதெல்லாம் வெறுக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. என் பிள்ளை ஒரு மாதிரி போறானே, என் பிள்ளை ஒரு மாதிரி போறாளே. அநேக பெற்றோருடைய கவலை இதுதான் இன்றைக்கு. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் அவர்களை கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய ஜீவியத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டதாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. உட்பட்டதாய் இருந்தது. தேவனை நேசிக்கிறவர்களுக்கும் விசுவாசிக்கிறவர்களுக்கும் நீங்க கடந்து போற ஒவ்வொரு பாதையும் தேவனுக்கு உட்பட்டதாய் இருக்கும். ஆமென். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய வழி நடத்துதல் எங்கள் வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஆண்டவர், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்க வேண்டும் அப்பா. அது இல்லாத பட்சத்துல பிள்ளைகள் நாளைக்கு நம்மளை விட்டு போகும்போது மிகுந்த கண்ணீரோடு தான் அவங்க வாழ்க்கை துவங்குவார்கள், அதில் வாழ்வார்கள். ஆண்டவரே, உம்முடைய நடத்துதல் இருக்கணும்ப்பா எல்லாவற்றுக்கும். இன்றைக்கு தேவனுடைய வழி நடத்தலுக்கு ஏற்ற குழந்தைகளை வளர்த்துவதற்கு நாம் பிரயாசப்படணும், போராடணும். பிள்ளைகளை குறித்து பயப்படாமல் வேதம் என்ன சொல்லுகிறது? பலன் கொண்டு திடமனதாயிரு, பயப்படாது. அநேக பெற்றோர்களுக்கு கர்த்தர் இந்த காலை நேரத்தில் கொடுக்கிற தைரியமான வார்த்தை அதுதான். ஒவ்வொருத்தர் தாய்மார்கள் வந்து சொல்லும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. வயதானா கூட அவனுடைய கண்ணீர் ஓயறதில்லை. சரீரத்துல பல உபாதைகள், அதன் நடுவில் பிள்ளைகளுக்காக அவர் படுகிற பிரயாசங்கள், இதெல்லாம் பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் உணர்றது இல்லைங்க. நிறைய பிள்ளைகள். ஆனால் பிள்ளைகள் உணராமல் இருக்கலாம், அவர்கள் உங்கள் கண்ணீரை பார்க்காமல் இருக்கலாம். ஆனா பரலோகத்திலிருந்து ஒரு பார்வை உங்க மேல இருந்துட்டே இருக்கு. ஹல்லேலூயா. காலதாமதம் செய்ய வராத, குடும்பத்திலே நடக்காத சூழ்நிலைகள், கவலைப்படாதீங்க. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அதெல்லாம் செய்வார். ஆனால் நீங்க மாத்திரம் பொறுமையாக ஜெபம் பண்ணணும். பேசக்கூடாது, முறுமுறுக்க கூடாது, பிள்ளைகளை திட்டக்கூடாது. அன்பா நேசிங்க, அவங்களை நடத்துங்க. கர்த்தர் கண்டிப்பா ஒரு நாள் நம்ம வசமாக கர்த்தர் திருப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. திடமனதாய் இருக்கணும். ஆபத்துகள் குடும்பத்தின் பிள்ளைகள் வாழ்வில் வரும்போது தேவனுடைய உதவியை நாடுங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க.
கர்த்தருடைய பாதத்தில் வச்சு ஜெபம் பண்ணுங்க பிள்ளைகளுக்காக. மிரியாம் ஆரோன் நல்ல ஒழுங்குமுறையில் வளர்க்கப்பட்டார். மோசே அப்படிதான் வளர்க்கப்பட்டார். ஆனால் அவருடைய சூழ்நிலை பார்வோனுடைய அரண்மனையில் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆனாலும் அவருடைய தாய் தகப்பனார் ஆண்டவரை விடாமல் விசுவாசத்திலே ஜெபம் பண்ணினார்கள். கர்த்தர் அதை கேட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான், நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. சோதனையில் சகித்த ஒரு தாய் அந்த அம்மா. கடைசியாக நான் சொல்லி முடிச்சுறேன், டைம் ஆயிடுச்சு. சோதனையை சகித்த இன்றைக்கு தாய்மார்களைப் போல யோகபேத்தும், அவங்க நம்ம பேர் என்னங்க, யோகபேத், அவங்களும் பலமாக சோதிக்கப்பட்டார்கள். எனக்கு தான் ரொம்ப சோதனை, எனக்கு தான் ரொம்ப சோதனை. வேதத்தில் இருந்த அத்தனை தாய்மார்களுக்கும் சோதனை தான். அதெல்லாம் அவர்கள் தாண்டி ஆண்டவருக்காக நின்றார்கள். கர்த்தர் அவர்களை சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளையை தேவன் விசேஷித்த ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டார் என்ற அந்த சமாதானத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. பிள்ளைகளுடைய நோக்கத்தை பெற்றோர் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எதற்காக? ஆண்டவர் சொல்றார், தாயின் கருவில் இருக்கும் போதே நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ எனக்குரியவன் என்று உன்னை முத்திரிச்சிட்டேன். ஆமென். உங்கள் வயிற்றில் இருக்கும் போதே உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சு தான், நோக்கத்தை வச்சு தான் படைக்கிறார். ஆமென். அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். இந்த யோகபேத் என்று சொன்னால் அதாவது இந்த யோகபேத் கடைசியில் இந்த சோதனையில் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. ஆமென். கைகளை தட்டி ஒரு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் தேவனுடைய வழி நடத்துதல், தேவனுடைய செயல்கள், தேவனுடைய வாக்குத்தத்தமும் தாயினுடைய ஜெபம் விசுவாசம் ரெண்டும் இணைஞ்சி பிள்ளையினுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தமும் உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் உங்களுடைய சந்ததியில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு பின்பாக அவர்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க. கர்த்தருக்காக நீங்கள் நிற்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்த விடமாட்டார். யோகபேத் என்றால் அவங்களுடைய பேருக்கு ஒரு அர்த்தம். யோகபேத், தேவன் யெகோவா எனக்கு மகிமையானவர். ஆமென். யெகோவா என்று சொன்னால் இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். முதல்ல இருந்தார், இப்போது இருக்கிறார், இனியும் வரப்போகிறவர். ஆமென். அந்த மகிமையான தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆகவே அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கட்டும். யெகோவா தேவன் கடைசியில் அவர் நாமம் மகிமைப்பட்டது மோசேயின் மூலமாக. ஆமென். ஆண்டவர் சொல்றார், அந்த குழந்தை பார்த்து சொல்றார், இந்த குழந்தை அந்த மீரியாமும் ஆரோனும் அவனை குறித்து ஒரு மாதிரி பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு, மோசே குறித்து நீங்க பேசுறீங்களா? அவன் பூமி எங்கும் சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். ஆரம்பத்தில் அவன் வெட்டுறது குத்துறதுல ரொம்ப கயிறு தேர்ந்தவர். ஆனால் ஊழியத்துக்கும் வந்த பின்னாடி ஆண்டவர் அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு பாருங்க, இவர் பூமி எங்கும் சாந்த குணமுள்ளவர், அவனை குறித்தா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கண்டிக்கிறத பார்க்குறோம். உண்மையுள்ளவராய் இருந்தார். வேதத்தில் எபிரேயரில் வாசிக்கும் போது அவர் தன்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். தேவனுடைய பிள்ளைகளை, பெற்றோராகிய உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய ஜெபம் உங்களுடைய பிள்ளைகளை ஒரு நாள் அப்படி நிறுத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தை விட்டுறாதீங்க, பலப்படுங்க, ஆண்டவரோடு ஐக்கியமாக இருங்க. ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்கள் அநேகருக்கு தாயாக இருக்க போறீங்க. உங்கள் பிள்ளைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறார். அதற்காகத்தான் தேவன் நம்மை உலகத்திலிருந்து நம்மை வேறு பிரித்து தெரிந்து கொண்டார். அந்த நோக்கத்தை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு அதற்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி குடும்பத்தை நேசிங்க,
அன்பாய் நடத்துங்க. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிங்க. ஒருத்தர் அப்படி அன்பாய் இருக்கும்போது தான் நம்முடைய ஆண்டவருடைய அந்த திட்டம் நம்முடைய குடும்பத்தில் நிறைவேற வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோ தானோ என்று வாழாதீங்க. இது கடைசி காலம். நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளையும் காப்பாற்றிக் கொள்வது நம்முடைய கடமை. ஆண்டவர் சொன்னார், உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள், எனக்காக அழுவாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோம், கடைசி காலம். ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். ஆமென். உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஆண்டவர் இந்த வார்த்தையை தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். கர்த்தர் நல்லவர். காணிக்கை நேரம். நாம் இந்த நேரத்தில் காணிக்கை செலுத்துவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு ஆண்டைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு ஆண்டைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிள்ளைகள்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தம்பிமார்கள்லாம் ஜெபம் பண்ணு, கணவன்மார்கள்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கிருபையாய் தந்த மனைவிக்காக, அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அநேக வீடுகளில் தாய் இல்லை. அந்த வீடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல தாயை, ஆவிக்குரிய தாயை, ஜெபிக்கிற தாயை, விசுவாசமுள்ள தாயை, தரிசனமுள்ள தாயை மோசே கொடுத்தது போல உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த தாயுடைய ஜெபந்தான் மோசேயை பாதுகாத்தது. ஓ ஹல்லேலூயா. அரண்மனையிலே இருந்தாலும் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் கிருபை தந்தார். ஏற்ற நேரம் வரும்போது மோசே கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்தினார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்களுடைய கண்ணீருக்கு பதில் உண்டு. உங்களுடைய பெருமூச்சின் சத்தத்துக்கு பதில் உண்டு. ஓ விசுவாசமுள்ள அந்த தாய், மோசேயின் தாய், அவர்கள் பாலூட்டும் போதே விசுவாசத்தை ஊட்டி வளர்த்தினார்கள். தரிசனத்தை கொடுத்து வளர்த்தார்கள். அந்த தரிசனம் வீண் போகவில்லை. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். அவர்கள் நம்மை காட்டிலும் கர்த்தருக்காக வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு நாளில் நம்ம பார்த்து ஆச்சரியப்படும். உலகம் முழுவதும் கொண்டு போய் கர்த்தர் பயன்படுத்துகிற நாட்கள், ஆண்டவர் நல்ல வேலையிலே வைத்து உயர்த்துகிற நாட்கள். பெற்றோர்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம், படிக்காமல் இருந்திருக்கலாம். பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு நல்ல உன்னத ஸ்தானத்திலே கர்த்தர் வைத்து அழகு பார்க்க நேரம் தான் இந்த நாட்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். மோசே விசுவாசமுள்ள தாய், விசுவாசத்தோடு அந்த பிள்ளையை வளர்த்தின போது மோசே விசுவாசத்திலும் மாத்திரம் அல்ல, உலக காரியங்களும் வல்லவனாய் திகழ்ந்தது போல, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிற தலைவனாய் இருந்தது போல, இந்த சபையிலே அநேக தாய்மார்களுடைய கண்ணீர் ஜெபம் தங்களுடைய சந்ததிகளை உயர்ந்த நிலைமையில் நீர் வைக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் பரீட்சை எழுதின பிள்ளைகள், ஆண்டவரே நீட் தேர்வை எழுதின பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம்.
கர்த்தர் அவர்களை வெளி தேசங்களிலே கொண்டு போய் நீர் பயன்படுத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல அரசாங்க உத்தியோகத்தை, சென்ட்ரல் கவர்மெண்ட் பணியை நீர் தர போறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். புதிதாய் வந்த ஆத்துமாக்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நாளைக்கு திருமணம் நடக்கிற தம்பி சாம்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வெயிலுக்கு எங்களுக்கு ஆண்டவர் ஒதுங்கும் நிழலாயிருந்து நல்ல மழை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் நல்ல மழை தந்து உஷ்ணத்தை குறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாம் அற்புதமாய் சந்தித்து வழி நடத்தும். எங்கள் சந்ததிகள் கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கட்டும். இந்த தாய்மார்கள் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தும். கடைசி காலத்திலே தங்களுடைய பிள்ளைகளை நினைத்து அவர்கள் சந்தோஷப்படட்டும். ஆண்டவர் தொடர்ந்து வழி நடத்தும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.